நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற வேதவசனம் என்ன தெரியுமா? ஒரு தலைப்போட இப்ப பேசுவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. வாசிப்புமா நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு நிச்சயம் முடிவென்று உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகளை சாலமோன் எழுதுகிற போது இந்த வசனத்தை ஏன் அப்படி எழுதுனான்னு தெரியாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு நிச்சயம் முடிவென்று உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு. அந்த 17ஆம் வசனம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. இன்னைக்கு அநேகர் சொல்றது காரியம் தெரியுமா? நான் நல்லா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், தசமபாக காணிக்கும் கொடுத்துறேன், ஆனா என் கடன் பிரச்சனை, என்னோட வாழ்க்கையோட போராட்டம், என்னோட தோல்விகள், என் ஆசை எதுவுமே நிறைவேறல. அவனை பாருங்க, அவன் சாமி கும்பிடுறதில்ல, நல்ல தண்ணி போடுறான், ஊர் சுத்துறான், பாவி. அவன் பாருங்க எப்படி இருக்கிறான். அவன் வீடு கட்டிட்டான் பாஸ்டர், கார் வாங்கிட்டான் பாஸ்டர், அவன் தொழில முன்னேறிட்டான். சொல்றமா இல்லையா? ஆனா சொல்றாரு, மனத பாவிங்க மேல பொறாமை கொள்ளாத. ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், அவன் முன்னேறிட்டான், இவன் முன்னேறிட்டான். ஆனா சொல்றாரு, நீ நாடு கற்றபடி பயத்தோடு நிச்சயம் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போக. என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும்னா நான் என்ன சொன்னோமா, நாடோறும் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறது, மற்ற நாள் ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம். உண்மை நீங்க கை தூக்கணும்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க தெரியாது. உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஒரு 2 அதிகாரம் 1 அதிகாரம் பைபிள் வாசிக்கலாம் கேட்டா எங்க பாஸ்டர் எனக்கு வேலை அதிகமா இருக்கு, எங்க டைம் இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும், ஏதோ ஒரு காரணத்தை என்ன சொல்றோம், நம்ம சொல்றோமா இல்லையா பைபிள் வாசிக்கிறதுக்கு. ஆனா வேலை போயிருச்சு, தொழில் போயிருச்சு, எதிர்காலம் இருந்துச்சுன்னா பாஸ்டிங் போடுற அப்ப நேரம் எப்படி வருது யோசனை பாருங்க. மாசத்துக்கு ஒரு நாள் ஆண்டு சமயத்துல பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே இந்த மாசம் நீ ஆசீர்வதிக்கிறீங்க, என்ன சீர்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நாள், ஒரு காலையில் சாயங்காலம் மட்டும் மத்தியானம் மட்டும் ஒரு நாள் ஒதுக்க ஏன் முடிய மாட்டுது? மனசு செய்ய மாட்டுது, அதே விரும்புறதில்லை. ஆனா அவன் பாருங்க நல்லா இருக்கிறான், இவன் பாருங்க நல்லா இருக்கிறான். இன்னைக்கு அனைவருடைய கூக்குரல் அது. நான் பார்த்துங்க, என் கூட வேலை செஞ்சாங்க இருந்தாங்க, ஆனா என்னோட சம்பளம் கம்மி தாங்க, அவன் வீடு கட்டிட்டாங்க. நான் கடவுள் வரக்கடத்துல எடுத்து கொடுத்துட்டுங்க, ஒண்ணுமில்லாம இருக்கிறேங்க, அவ்வளவு ஜெபம் பண்றேங்க, பிரயோஜனம் இல்லைங்க. அப்ப எங்க மிஸ்டேக்? ஆண்டவர் வந்து பாரபட்சம் பார்க்காதவர், எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆசீர்வதிக்கிறார். அவன் மட்டும் நல்லா இருக்கிறான், நீ மட்டும் ஏன் கஷ்டப்படுற? என்னைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? ஆசீர்வாதம் வேணும் விரும்புறோம். வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோடு, அவ்வளவுதான். நம்ம நிம்மதி கஞ்சி குடிச்சாலும் நல்லா சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கிறோம். அவன் பிரியாணி சாப்பிடும் போதே பயந்துக்கிறான், ஐயோ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இல்ல ஒரு நல்ல உணவு நல்ல இடத்துக்கு போற பயந்துக்கிறான், பயந்து 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 வாழ்கிறான். ஆனா நம்ம சொல்றோம், அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே பாடுறோம். கிறிஸ்தவனை குறித்து உலகம் முழுவ பயந்துக்குது, கிறிஸ்தவர்னா நடுங்குது. ஏன்னா அவன் நீதியா பேசுவான், நியாயமா இருப்பான், அவன் கர்த்தருக்கு பயப்பட அநீதியான காரியங்களை செய்ய மாட்டான், அவன் எதுக்கு துணை போக மாட்டான், அவன் நீதி நான் பேசுவான், அவன் நீதியா வாழுவான். ஒரு பயம். அப்போ இங்க வேதம் சொல்லுது, நீ நாடோறும், நாடோறும் இப்போ வாரத்துக்கு ஒரு முறையா மாசத்துக்கு ஒரு முறையா? ஆமா. இங்க என்ன படிக்கணும்? நீ தினமும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றி, கர்த்தருக்கு பயம் என்ன? கர்த்தரை குறிச்சு பயம் என்ன அர்த்தம்? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ, எதையெல்லாம் அவர் விரும்பலையோ அதை செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது.
அதிக நாட்களில நம்முடைய வாழ்க்கை வருகிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கிற தீர்மானத்தை காத்திருக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ என்ன தீர்மானம் எடுக்கிறையோ அதை செய்ய விரும்புகிறாரு. இப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல பிள்ளைகளை சேர்த்தும் போது கேட்போம், என்ன நீ படிக்கிற, இது படிக்கிற, முடிவு எடுத்துட்டியா, மாற்றம் இல்லையா, அந்த குரூப் போய் தேடி என்ன செய்றோம், அந்த காலேஜ்ல சேர்த்துறோம். காரணம் என்ன, அதை முடிச்சு முடிக்கணும். அப்ப உன்னை குறிச்சு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும், வாழ்க்கை குறிச்ச தீர்மானம். வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன செய்யறோம்னா, மாமிசத்துல முயற்சி எடுத்து தோத்து போயிடும். இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்து குறைவு. எனக்கு அதிகமா ஆவியான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. சில நேரங்கள்ல நான் செய்யறது தப்பு போல இருக்கும். இப்ப ஆண்டுக்கு அழுவேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் அழுவேன். ஆண்டு சொல்லுவேன், இதெல்லாம் நன்மைக்குது அப்படின்பாரு. என் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ எனக்கு நிறைய கண்கள் திறக்கப்படுது. காரணம்னா என் மாமிசன் கண்களை மூடுற, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த நினைவு தேவன் எப்படி செஞ்சா நல்லா விரும்புறாரோ என்று எதிர்பார்த்து அதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன செய்ய முடிவு நிறுத்திட்டு அவர் என்ன செய்ய வைக்கிறாரு, என்ன செஞ்சா விரும்புவாரு அப்படின்னு விரும்பணும். சில நேரத்தில் அவசரப்பட்டுருவோம், அது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவா மாறிடும், வேதனையா மாறிடும், கண்ணீரா மாறிடும். அப்போ ஆண்டவருக்கு தினமும், ஏன் ஆண்டவர் கட்டி பயத்தோடு நம்ம போறோம்னா, தினமும் ஆண்டவர் சொல்ல காத்திருக்கணும். பயந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீங்க, நான் கால வழியில உங்களோட சமூகம் வந்திருக்க, இந்த நாள் ஆசிரித்தாங்க, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் ஆக்கித்தாங்க, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதம் சொல்லுது, தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். அப்ப தேசத்தின் ஆசத்தை நம்ம புசிக்கும்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். தேசத்தை ஆசத்தை அனுபவிக்கும்படி வச்சிருக்கிறாரு. தேசத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப ஆசீர்வாதம் வேற எங்கும் இல்ல, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது சுதந்திரிப்புக்கு ஆயத்து பண்ணிக்கணும். ஒரு கடைக்கு ஒருத்தன் போறான், ரேஷன் கடைக்கு போறான். எப்போ ரேஷன் கடையில சக்கரை 1 கிலோ தருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 10 கிலோ தராங்கிறாங்க. நீங்க சின்ன பை எடுத்து போவீங்களா, பெரிய பை எடுத்து போவீங்களா? பெரிய 10 கிலோ பிடிக்கிற பை தான் எடுத்துட்டு போவீங்க. எதுக்கு? அப்பதான் வாங்கிட்டு வர முடியும். 1 கிலோ பை எடுத்து 10 கிலோ வாங்கிட்டு வர முடியுமா? உன் ஆசீர்வாதத்தை நீயே டிசைட் பண்ணாத. அங்கிருந்து அறிக்கை வரட்டும். எங்கிருந்து? நான் சொல்றது புரியுதா? யார்கிட்ட இருந்து? கர்த்தர் இருந்து. எனக்கு இந்த மாசம் 1 லட்சம், அது உன்னோட கணக்கு. அவர் 10 லட்சம் தர விரும்புறாரு. அவர் உன்னை ஆசிரியப்பேன்னு சொல்லிட்டாரு. உன்னை பெருக பண்ண வேண்டாரு. நீயே குறுகிய மனப்பானை நிக்கிற. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் எப்படியாப்பட்ட பரிசுத்தம் இருக்க விரும்புகிறேன்? பரிசுத்தம் பலவிதமான பரிசுத்தங்கள் இருக்கு, ஜபங்கள் பலவிதமான ஜபங்கள் இருக்கு. நான் ஆண்டவரை எப்படி ஜெபிக்கணும்? தினமும் ஒரே ஜபம், தேசிய கீதம் மாதிரி எடுத்து வச்சு ஜனகன மனன் பாடுமே அப்படி ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஜபம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு சபை ஆசிரியர், சபை சுவாசி ஆசிர்வதியும், ஊழியக்கார ஆசிர்வதியும், தேசத்தை ஆசிர்வதியும், இதான் ஜபம் எடுக்கிறோம். வேற மீறி போனா என் கணவன் ஆசிர்வதியும், என் மனைவி ஆசிர்வதியும், என் பிள்ளை ஆசிர்வதியும். வேற என்ன ஜபம் பண்றோம்? வேற என்ன பண்றோம்? கேட்டுக்கணுமா? ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஏன்னா அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யும்போது நீ தப்பா செஞ்சாலுமே, என்பதை கேட்டுதான் செஞ்சான், அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அடுத்த நிலைக்கு போவதுக்கு உதவி செய்வார். நீ விரும்புறத விட அவர் விரும்புறது கேட்டுப்பாரு, நல்லா இருக்கும். அவர் உண்மையில பிரியமா இருக்கிறாரு. உனக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்கும், எதை செஞ்சா நல்லா இருக்கும், அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. வாழ்க்கை டிசைட் பண்ண நீ யாரு? ஜீவனை கொடுக்கும் எடுக்கணுக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த காரியம் வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம், டிசைட் பண்ண நீ யாரு? நீ எப்படி இருந்த? வாழ்க்கை எப்படி அழகுபடுத்துறாரு? எல்லா ஆடும் கேளுங்க. ஒரு மொபைல் வாங்குறதுக்கு நான் ஆர்டர் ஜாம் பண்ணிருக்கிறேன். என்ன மொபைல் வாங்கணும்னு, எப்ப வாங்கணும் கேட்டு இருக்கிறேன். ஏன்? அவர் சொல்லி வாங்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும். இந்த மொபைல் வாங்கும்போது அப்படித்தான் வாங்கினேன். 8 வருஷம் ஆச்சு அந்த மொபைல், எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடிட்டே இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றானுங்க தாங்குதா தாங்குதா தாங்குதா.
தாங்குறவர் அவரு. சின்ன அற்ப விஷயம் ஒரு மொபைல், அப்ப என் ஜீவனுக்குரிய காரியங்கள். அப்போ நமக்கு வேதாகம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாம இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, உன் மனதை யார் மறைச்சிருக்கூடாது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாத. மற்ற மனுஷன் நல்லா இருக்கான்னு நினைக்காத, மற்ற ஜனத்தை பார்க்காத, உன்னை நீ பாரு. உன்னை பார்த்து ரோல் மாடல் உனக்கு யார் தெரியுமா? ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. அவரை ஃபாலோ பண்ணு, யாரை பின்தொடராத. அவன் மனுஷனை, பாஸ்டர், ஊழியக்காரன, பிஷப்ப யாரும் வேண்டாப்பா. நான் குற்றம் சொல்லல யாருக்குள்ள. எங்க அப்பா இயேசு கிறிஸ்து அவர் எப்படி போனார், அவரை ஃபாலோ பண்ணு. அவரை பிடிச்சுக்கோ. பாஸ்டர் பிடிச்சுனா கீழே விழுந்துருவேன், சபையை பிடிச்சுனா கீழே விழுந்துருவேன், ஜனங்களை பிடிச்ச இன்னி வர ஜனங்களை ஒரு நாள் பிடிச்சிட்டே இருந்தேன், அழுதுட்டே இருப்பேன். ஒரு நாள் சொன்னாரு, ஆண்டவர் படகோட்டிக்கு மிக முக்கியமான ஒண்ணு இருக்குது. கப்பலை ஓட்டுன்னா கப்பலுக்கு ஒரு ஸ்டேரிங் ஒண்ணு இருக்கு, சுக்கான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு வருஷம் தெரியுமா? சின்னதா இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பலை அது சின்னதா ஸ்டேரிங் தான் செய்யணுமா, திருப்பமாமா. வாழ்க்கைய நீ சின்னதா பாக்குற காரியம் வாழ்க்கை டர்ன் பண்ணும். நீ பெருசா எதிர்பார்த்து நம்பிக்கை காப்பாத்தாது. நீ மலை போல நம்பிக்கை கைவிட்டுருவான், நீ நம்பாம உதவி செய்வான். இதுதான் காரியம். அப்ப வேதம் சொல்லுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது, நீ நாடோறும் தினமும் ஜெபிக்கணும். சில பேர் நம்ம கோபம் வந்துச்சுன்னா ஆத்துக்கிட்ட கோபிச்சுட்டு போனா நமக்கு தான் நன்றி உலக மனுஷர் பழமொழி சொல்லுவான். சில நேரம் சண்டை வந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம். இல்ல ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்து நம்ம நிறுத்துற பஸ்டிகார் என்ன நினைக்கிறீங்க? எதை நிறுத்துவோம்? எதை நிறுத்துவோம்? இன்னும் யாருமே ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மாதிரியே நீ பாக்குறீங்க. எதை நிறுத்துவோம்? கேட்கல, ஏன் நிறுத்துற சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு, அப்படிதானே? சரி, ஜெர்மனி 5 ஆச்சு. அதான் பிசாசு தந்திரம். நீ முட்டி போட்டிலே ஜெயிச்சிருவத அவனுக்கு தெரியும். நீ முழங்கால் முடக்கிட்டினா அந்த இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இப்படி ஆயிடுச்சுன்னு முட்டி போட்டினா அவன் தோத்துட்டான். அதனால ஃபர்ஸ்ட் வேலையை ஒண்ணுமா, ஜெபம் பண்ணாத, பைபிள் தூக்காத, அங்க போகாத, தேவக்கார செய்விடாத. சொல்ல புரியுதா? நான் சில நேரங்கள்ல உட்கார்ந்து யோசிப்பேன், ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி, ரொம்ப யோசிப்பேன். உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா, ஒரு விட இருக்குன்னா, அது என்னது? ஜெபம். ஆண்டவர்கிட்ட போயிடணும். இப்பதான் ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் போலீஸ் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் போலீஸ் பிடிக்கும்? போலீஸ் பிடிக்குமா? போலீஸ் பிடிக்காது, பிடிக்காது. ஜோசுவாக்கு யாருக்கும் போலீஸ் பிடிக்காது. அவன் கெட்டவனா? அவன் நம்மளை காப்பாத்துறதுனா அவனை பிடிக்கல. பாத்தீங்களா? திருடனுக்கு போலீஸ் பிடிக்கும், திருடனுக்கு போலீஸ் பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஜனங்க அடிச்சு கொண்டு விடுவாங்க, சிக்கிட்டா போலீஸ் அடிக்க மாட்டான். அவனை நாய் எப்படி கொண்டு போய் நாய் திருப்பி நிறுத்துவான். அதனால போலீஸ் பிடிச்சிருந்துமா, பிடிச்சோன்னு அடிக்காதீங்க, என்ன அடிக்கிறது வேண்டாம், போலீஸ் பிடிச்சிருந்துமா. பாத்துறீங்களா? இப்ப ஒன்னே ஒண்ணு கேட்ட, போலீஸ் பிடிக்குமான்னு கேட்டா, நல்ல ஒரு போலீஸ பிடிக்காதுன்னு சொல்ற பரிசுத்தவான்ல இங்கதான் பாக்குறேன். இனி அவன் திருட, அப்ப திருட பிடிக்குமா உங்களுக்குலாம்? அப்படிங்க எனக்கு ஒரு காலத்துல நாங்க அப்படித்தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. நல்ல கவனிங்க, வேதாகமம் சொல்லுது, நம்ம சில நேரத்துல நல்லதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்ப போலீஸ் பிடிக்குமானதுக்கு எல்லாருமே பிடிக்காதுன்னு அவங்க தேவ ஊழியர்னு வேதம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? தீமைகளை சரிபடுத்துவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவங்க அவங்க. தீமை வராதபடி காக்கும்படி நிறுத்தின தேவ ஊழியர்கள் அவங்க. நீ எப்படி பரிசுத்தத்துக்காக நிக்கிறியோ அதுபோல அவங்க நிக்கிறாங்க. நல்லவ கேட்டவங்க பரிசுத்தவான்ல இருக்கிறாங்க, சர்ச்சில் இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. அதை பத்தி பேச வேண்டாம், சட்டப்படி பேசுவோம். அப்படியானால் வேதம் சொல்லுது, நம்ம எப்படின்னா கர்த்தரை பற்றி பயத்தோடு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் தீமைட்டு விலகணும். நேற்றுக்கு நான் பொய் பேசுனா இனி பேச மாட்டேன்.
இன்னைக்கு பேசிட்டேன், ஆண்டவரே மன்னிங்க, இனிமேல் பேச விரும்பல, நான் கோவப்பட்டேன், இனிமேல் கோவப்பட மாட்டேன், நான் சண்டை போட்டேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன், இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த தப்பு பேச மாட்டேன், இனிமேல் அவமானப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி கேவல. அப்ப நம்ம தவறுல சீர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சீர்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கு பயப்படுற. அத வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதுன்னா தீமை விட்டு விலகுவது. நம்ம தீமை விட்டு விலகுனா 20 வருஷம் வச்சு, இன்னுமே 20 வருஷம் தீமை விட்டு விலக முடியல. தீமை நம்ம விட்டு விலக வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யணும். அப்புறம் சொல்லுங்களேன். தீமையை நேசிக்கூடாது, வெறுத்துப்பாரு. தீமையை வெறுத்துப்பாரு. ஒருத்தர் பிடிக்கல பேச கூட மாட்டோம், மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கிறோமா இல்லையா? ஒருத்தர் பிடிக்கல பார்க்க மாட்டோம், மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஏன்? அவங்க செஞ்ச காரியம் நமக்கு பிடிக்கல. அப்படிதானே? உண்மையா இல்லையா? அதே பிடிக்காத தவறான காரணம் வந்து விரும்பின பார்க்கிறோமா இல்லையா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அது தப்பா இருந்தாலும் தவறா இருந்தாலும் ஒரு அசிங்கமா இருக்குது, பாக்குறோமா இல்லையா? எப்படி அதை விரும்புறோம்? நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இப்போ வாழை பசங்க வாழை பிள்ளைல சில காரியங்களை பார்க்கணும், அப்படி போகும்போது அவன் கண்ணு பார்க்க தோணும். ஒரு சினிமாக்கு ஒரு பிக்சரை பார்க்கறான், நம்ம பார்க்க கூடாதுமா, ஆனா அதையும் பார்த்துருவான், மறுபடியும் திரும்பி பார்ப்பான். ஏன்? அதை விரும்புறான். குடிக்க மாட்டான், ஆனா அதை தொட்டு பார்ப்பான். நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு? தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனிய, தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நீ பார்த்துட்டு இருக்கிற, மனசுக்குள்ள வந்து விருப்பம் இருக்கு. ஆரியன் சொல்ற சபிக் சொல்ற காதலன் கேட்கடவான். உன் எண்ணத்துல இருக்கு, சிந்தையில என்ன இருக்கு, உன் நினைவுல அது இருக்கு. ஆனா உன் நினைச்சுக்கிற பார்க்காத மாதிரி, பேசாத மாதிரி, உன்னை ஏமாத்திக்கிற. நம்மளுக்கு இருக்கா இல்லையா? நம்மகிட்ட உண்மை புரியல. ஏன் நம்ம சர்ச்சை பயங்கரமான பரிசுத்த சபையா இருக்கும்போது அப்படியே பார்க்கறது ஒண்ணுமே அப்பதான் அப்பாவை மாதிரி செய்யும். எனக்கு பயமா இருக்குது. நான் சபையில தான் பரலோகத்துக்கு போயிட்டு தெரியல, எனக்கு கிளி பார்த்துக்கணும், நான் பரலோகத்துக்கு வந்துட்டு நான் ஏன்னா அவ்வளவும் பயங்கரமாக்குறோம். இப்போ நமக்கு இது பிடிக்கல அப்படின்னா அதை தள்ளி வைக்கிறோம். ஆனா அது தப்பா இருந்தா பிடிச்சாலும் அதை நேசிக்கிறோம், பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டேய் நீ அவன் கூட சேராதடா, அவன் சரியில்லை, ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, சரி சேர மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுவான், வீட்டு பக்கத்துல வந்துடாத, நீ அந்த டீ கடையில் நின்று நான் இப்படி சுத்தி அப்படி வர, ஏன்னா ஜாயிண்ட் ஆகிக்குவோம், எங்க அப்பா கண்ணு அம்மா கண்ண பட்டு தொலைச்சிடாத அப்படின்னு அங்க சேர்த்து பேசிட்டுப்பான். ஃப்ரெண்டுங்க உண்மைதானே? ஆமாங்கிறான், இருக்கும் போல தெரியுது. செய்யறமா இல்லையா? வாலிபஸ்ல இருக்குது. எந்த தாயாவது உன்னாலதான் அவன் கெட்டான்னு சொல்ல மாட்டான். வெளியில வந்து பையன் உன்னாலதான் என் பையன் கேட்டான், அவங்க அம்மா பாட்டு உங்க பையனாலதான் என் பையன் கேட்டான், என் பையனால உங்க பையன் கேட்டான்னு யாராவது சொல்லிக்கிறோமா? என் பையனால உங்க பையன் கட்டிட்டு இருக்கிறாங்க, பார்த்து வச்சுக்கல அப்படி யாராவது சொல்றோமா? நம்ம காரியத்தை எப்படி மூடி மூடி மறைச்சுக்கிறோம்? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, நமக்கு வேண்டாம் பயப்படுறது, தேவனுக்கு பயப்படுறா இது வேண்டாம் முடிவு பண்ணி விட்டா என்ன செய்யக்கூடாது? சிந்தனை என்ன செய்யக்கூடாது? முதல்ல சிந்தனை தான் அங்க என்ன வரும். ஒரு நாள் என்னுடைய நண்பர் நானும் க்ளோஸ் இருப்போம், அவன் முடி நிறைய வளர்த்துவான், அவனை பார்த்து நானும் முடி விட்டேன். எங்க அம்மா வெட்டு வெட்டுன்னு சொல்லி வெட்ட மாட்டேன். அப்பெல்லாம் அந்த காலத்துல பங்குன்னு சொல்லுவாங்க, கீழே ஒரு ஜடை மாதிரி விட்டுக்கிறது, பயங்கரமா அப்படியே முடி இது மட்டும் ஆட்டு கடகடன்னு ஆடு பசங்க விட்டுருக்கீங்க அந்த மாதிரி. அப்புறம் அந்த பையன் தான் அதிகமாக விட்டுருவேன், எங்க அம்மா அவனை கூட்ட கூடாதுச்சு, டே இருந்தா அப்படின்னு. ஒரு நாள் எங்க அம்மா ஊருக்கு போயிடுச்சு, டே எங்க அம்மா இல்லை வாடன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து நல்ல முட்டையெல்லாம் வாங்கி ஆம்லேட்லாம் போட்டு சாப்பாடுக்கு சாப்பிட்டுருக்குறோம். எங்க அம்மா வந்துருச்சு, அவன் செஞ்சான் பாருங்க, அந்த முடியை தூக்கி முன்னால விட்டுட்டான், இப்படி முடித்து இப்படி முன்னால போட்டு சாப்பிட்டு இருந்தான். எங்க அம்மா வந்தோம், அவன் திட்ட வந்தது, எங்க அம்மாக்கே சிரிப்பு வந்துருச்சு, டேய் முடி எடுத்து நல்லா சாப்பிட்ற அப்படின்ச்சு.
அம்மா திட்ட மாட்டீங்களா, சாப்பிடும்போது எப்படா திட்ட முடியும். அவன் மொல்லமாவே சாப்பிடுறான், நான் சாப்பிடுவேன் இந்தா இல்ல திட்டி முடிச்சு அம்மா திட்டுவாங்க, அதானே அம்மா அன்சர் போயிட்டாங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம். நம்ம நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சொல்ல அர்த்தம் புரியுதா? ஏதாவது அர்த்தம், நம்மளை நாம சரி பண்ணிக்கிறோம், நம்மளை நாம தேற்றிக்கிறோம். இல்ல, அது தேவன் விரும்புற. தேவன் சொல்ல இதை விட்டு விலகு, இதை விட்டு, இது வேண்டாம், இதை செய்யாத, இதான் தேவனை விட்டு விலகுவது. இது எப்பாவது செய்யறதா, டெய்லி செய்யறதா? தினம் செய்யணும் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். தினமும் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். 2 நாள் கட்டும், வாரத்துக்கு கட்டும் குப்பை அதிகமா வந்துருமா? உன் ஆன்மாவும் அப்படியே தினமும் சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பியானா அது பரிசுத்தமாயிரும், தேவனுடைய ஆலயமாயிரும், தேவன் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சின்ன சின்ன தப்புகளை திருத்துங்க, கோபப்படுத்த பரவாயில்ல. ஒரே நாள் எல்லா பாவத்தையும் எடுத்துட முடியாது, ஒரே நாள் எல்லா பாவத்தையும் விடுதலாக முடியாது. சில பேர் என்ன, அந்த பாவத்தை விடவே முடியலங்கிறான். நான் ஒரு நாள் அப்படித்தான் சொன்னேன், ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ண டைம்ல அப்படிதான், என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண நிறுத்தவே முடியல அப்படின்னு. கைகாலம் நடுங்கவே வந்துருச்சு, அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் வந்தாரு, அதை கண்டு எனக்கு எப்படி வெறுப்புன்னு தெரியல. ஆண்டவர் எனக்குள் வரும்படி நான் ஒப்பு கொடுத்தேன், அந்த பழக்கம் எப்படி போயிடுச்சு. இப்ப யாராவது குடிச்சவங்க நின்னா அவங்க பக்கத்தால கூட என்ன நிக்க முடியல, ஸ்மெல்ல வாமிட் வரமா இருக்கு. அப்ப எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது போல, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை வேண்டாம் என்றால் விளைக்கணும். தேவன் செய்யிட்டாருன்னா உயிரே போனாலும் செஞ்சிடணும். இதுதான் அவர் நேசிக்கிற அடையாளம். சரி, இங்க பார்க்கும்போது ஆண்டவர் நீ நாடோறும் கர்த்தரை பயத்தோடு நிச்சயம் முடிவு, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிறாரு. உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்ம நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அது ஏன் கேட்கிற பசங்க, அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் பாச, என் நம்பிக்கை கெடுத்து போயிட்டாங்க. என் பையன் மலை போல நம்பி இருந்தங்க, கைவிட்டாங்க. என் புள்ள மலை போல நம்பி இருந்த கைவிட்டாங்க. என் மனைவி, என் கணவன், என் புருஷன், என் புள்ள, சொல்றமா இல்லையா? ஏங்க கல்யாணத்துக்குள்ள பணம் தர நம்பி இருந்தங்க, கடைசி நேரத்தில் கைவிட்டாங்க. அப்போ அது ஒரு நம்பிக்கை. எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருங்க, இதுல நன்மைக்கு தாங்க, அது ஒரு நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையில் 2வது நம்பிக்கை பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான நம்பிக்கை. 2வது நம்பிக்கை கடவுள் தருவார், அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார். இது உலகத்துக்கு முட்டாள்மா தெரியும். டாக்டர் போய் ஹாஸ்பிட்டல் விடுறோம், ஒரு ஆபரேஷன் பண்ண சொல்லுவாரு, எல்லாம் பண்ணியாச்சுங்க, இன்னும் புரியல, நீ கடவுள் தான் காப்பாற்றணும், நீங்க காப்பாத்தணும் வந்து கடவுள் காப்பாற்றணும், அது பேசுவாங்க. திருப்பி கொடுத்துருவாரா? கட்டின பணத்தில் திருப்பி கொடுத்துருவாரா? காப்பாற்ற முடியலன்னு ஒரு நம்பிக்கை. இறைவன் நமது மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இவன் மனம் திரும்பிடுவான், இவன் ரட்சிக்கப்பட்டுருவான், இவன் பரிசுத்தமா வாழுவான் அப்படின்னு அவனோட உடன்படிக்கை பண்றாரு. அவன் ரத்தத்தினால கழுவுறாரு, அவனுக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு ரத்தத்தை சிந்திக்க. ஆனா நம்மோட நம்பிக்கை எப்படி இருக்குது? அவர் நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா? நம்ம அவர் நம்பிக்கையில எப்படி இருக்கிறோம்? நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காத்தடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். கண்மலை மேல வீடை கட்டி இருக்கிறான், பெரும் காற்றடிக்குது, பெருமழை வருது, பெரு வெள்ளம் வருது, வீட்டு மேல எல்லாம் அடிக்குது, ஆனா வீடு என்ன ஆகல, உடையல. காரணம் என்ன? அஸ்திவாரம் எது மேல போட்டுருந்துச்சு? கண்மலை மேல போட்டுருந்துச்சு. இதை வாஸ்தவம் அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனா உன் நம்பிக்கை இயேசு மேல இருக்கும்போது பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், பண கஷ்டம் வரும், நெருக்க வரும், நீ தனிமைப்படுத்தப்படுவ, உன்னை கைவிட்டுருவாங்க, எல்லா சூழ்நிலையும் வரும், வராமலே இருக்காது. ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? இயேசு கூட இருந்தீனா அசைய மாட்டேன், எந்த சூழ்நிலை ஆண்டவர் பிரிய மாட்டேன். நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னு
முதல் இந்த இடத்துல காலி பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு என்ன வந்துருச்சு? பயம். ரைட்டா? பயம் வந்து மூட்டை கட்டிடுவோம். பட்டணம் போயிடலாம்டா, இந்த போல பார்க்காது. ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அது மூலம் ஒரு சின்ன காரியம். ஆபிரகாமுடைய தாய் தகப்பனாருடைய வேலை என்ன தெரியுமா? சிலை செய்கிறது. சிலை செய்து விற்கிறவங்க. அவங்க இறைவனை பார்த்தது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிலை செஞ்சு அவனே ஒரு சிலை செய்வான், டிசைன் செய்வான். அது போய் சாமியை சொல்லிடுவான், அவங்க கும்பிடுவாங்க. இவனுக்கு அது மாதிரி நம்பிக்கை இருக்குமா? நான் செஞ்சது அது. இப்படி இருந்த தெய்வம் நல்லா இருக்கும், இப்படி இருந்த தெய்வம் நல்லா இருக்கும், அதுக்கு பேரை வச்சு அவன் செஞ்சிருக்கிறான். இப்போ அவனுடைய ஆபிரகாமுடைய அப்ப பேர் என்ன? பேராகு. அது செய்வதை ஆபிரகாம் பார்க்கிறான். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? சொல்லு, பைபிள் காலேஜ் சொல்லு. 2 பிள்ளைகளா? 8 பேரா? நான் கேட்கறது முதல் பிள்ளைக்கு தான் கேட்கிறேன். தேரா கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு கேட்கல. தேராகுக்கு எத்தனை பேர்? ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. ரைட்டா? அவங்களுக்கு எத்தனை குழந்தை? எத்தனைப்பா? பைபிள் வாசிக்கல. எனக்கு தெரியல. ஸ்டேட்டஸ் I don't know. ரைட், I don't know. சொல்லு, எத்தனை பேரு? ஒருத்தர். யாரு? ஆபிரகாம் மட்டும். இந்த 2 பேர்த்த துரத்தி விட்டாப்புல. ஜானுக்கு பிடிக்கல. ஆரோன் வேண்டாப்பா, நாகோர் வேண்டாப்பா. பிரசங்கம் பண்ணாலும் சரி, சபைகள் தான் சரி, பைபிள் வாசிக்கணும், நல்லா படிக்கணும். அப்படின்னா ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு 3 பேரு. இவங்க எல்லாம் சிலை வழிபாடு வேலை செஞ்சு இருந்தாங்க. ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் வருது. ஆபிரகாம் அவன் கூப்பிடுது. அபிராம் அப்படின்னு பாக்குறான். சத்தம் வந்து அபிராம் மறு சத்தம் வருது. திரும்பி பாக்குறான், ஒண்ணு காணோம். அபிராம் பயம் வந்துருச்சு. ஆண்டவரே யாரா நீங்கிற மாதிரி நட்டிங்க உட்கார்ந்துக்கிறான். ஆபிராம், நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ. அவ்வளவுதாங்க, ஒரே சத்தம் மட்டும்தான். அவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், அவர் உருவம் என்ன, அவர் தன்மை என்ன, ஒண்ணுமே தெரியாது. அப்போ பாருங்க, அந்த சத்தம் கேட்டவுடன் ஆபிரகாம் யோசிக்கிறாரு. இந்த சத்தத்தை அவர் இதுவே கேட்டதில்லை. ஏன்னா இப்ப நான் மைக்ல பேசும்போது சத்தத்துக்கும் சும்மா பேசுறதுக்கும் கேட்கும் வித்தியாசம் இல்லையா? அவ மைக்ல பேசுறதுக்கும் சும்மா பேசுல தேவனுடைய எக்கோ பெரிய இறைச்சல் போல, அவர் சத்தம் பேச போல. அபிராம் அப்படின்னு இருப்பாரு. அவன் நடுங்கி விழுந்து. அப்ப அவனுக்கு தெரியுது இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த சத்தம். அவன் கடவுளுடைய சத்தம் புரிஞ்சுக்கிட்டான். வேற உருவத்தை பார்க்கல, அவர் மேல நம்பிக்கை வைக்கிறான். அந்த சத்தம் சொல்லுது, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. எதுவுமே கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. ஆனா உங்க குடும்பத்தை விட்டு போறாரு. அவங்க அப்பாட சொல்றான், எல்லாரும் குடும்பம் பரப்புறாங்க. ஆபிரகாம் பேச்ச கேட்டு பரப்புறாங்க. ஆரோன்ல அவங்க அப்பா இறந்துறாரு. அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டான்னு பாக்குறோம். இது ஒரு அழைப்பு. எதுக்கு சொல்ற? நம்பிக்கைக்கு பேசிருக்கிற. எதுவுமே பார்க்காம சத்தத்தை கேட்கிறான். இப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசுறாரு. மகனே நீங்க போகாத, இதை செய்யாத அப்படின்னா, பாஸ்டர் ரொம்ப நாள் அவங்களுக்கு கோபம் வேற. என்னை ஏதோ பண்ண விரும்புறாரு போக தெரியுது, என்ன அங்க போக சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு. அந்த வார்த்தை நமக்கு சந்தேகம். இந்த வார்த்தையில வேத வசனம், தேவோட வார்த்தை நம்புறோம். சில நேரம் தேவைக்காக பயன்படுத்த தேவோட வார்த்தையை மிஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுடைய சத்தத்தை மீறக்கூடாது.
மார்ச் மாசம்னா மார்ச் மாசம் தான் காத்திருக்கணும். பிப்ரவரிக்கு முன்னாடி ஜனவரியிலே மூடிவிடக்கூடாது. தேவன் சொல்லுவார், மார்ச் நீ டைம் கொடுத்துக்கிற, உன் ஆசீர்வாதம், உன் எதிர்காலம், தேவன் உனக்கு என்ன பிராமிஸ் பண்றாரோ அது நிகழும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் வாக்கு பண்ணதான், அதெல்லாம் மாற்ற மாட்டாரு, மனுஷன் தான் மாத்துவான். இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்றெடுத்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது. உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் தான் என் நம்பிக்கை. எந்த சூழல் அவரை விட்டு பிரியாது. அதான் இந்த வசனத்துக்கு கோடால் வார்த்தைகள் சொல்லுவனா, பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்திருக்காது நிச்சயித்திருக்கிறேன். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இங்க ஆண்டவர் ஓவை சொல்றாரு, கற்பாறை மேல கண்மலை மேல கட்டின வீட்டை சொல்றாரு. அவன் கிறிஸ்து மேல கண்மலை கிறிஸ்துவ நம்பிக்கை வச்சிடறான். பசி வந்து பிரிச்சிருமா, வேலையை பிரிச்சிருமா, என் தொழில் பிரிச்சிருமா, என் குடும்ப அன்பை பிரிச்சிருமா, சபை பிரிச்சிருமா, எது பிரிச்சாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்திருக்காது நான் நிச்சயித்திருக்கிறேன். அவர் நம்பிக்கை, அவர் நம்பியிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க ஆண்டவர் மேல. நம்ம நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? நான் சொல்லணுமா? இன்னைக்கு என்ன தேதி? 10ஆம் தேதி மட்டும் இந்த நம்பிக்கை எது மேல இருக்கும்? சம்பளத்து மேல. 10ல இருந்து 20 வரை பினான்ஸ் மேல. 1ஆம் தேதி 10ஆம் தேதி மட்டும் சம்பளம் வருமானம் நம்பிக்கை வச்சிருப்போம். 10 முடிஞ்ச 10ல இருந்து 20 வரை பைனான்ஸ் கடன் வாங்கணும், அவன் வாங்கி ரோலிங் பண்ணிடலாம், அவன் மேல நம்பிக்கை வச்சிருப்போம். 20-30 வரை ஐயா நான் பாவி அப்படின்னு வந்துருவான் ஆண்டுகிட்ட. ஏன்னா கடன் பைனான்ஸ் வட்டி தலை பண்ணுவான் 20ஆம் தேதிக்கு மேல. ஆண்டவரே 30 நாள 3-10 பிடிச்சு வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆமான்னு சொல்றது பாருங்க, எவ்வளவு வேகமா சொல்றீங்க. ஆமா பாஸ்டர் உண்மைதான். 1ஆம் தேதி இல்ல, 31 இல்ல, மாதம் முழுவதும் நம்பிக்கை அவர் வச்சிருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புறாரு. வேத அப்படி அப்பதான் பெருமழை. இனி ஆண்டவர் நம்பிக்கை வைக்கும்போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் காப்பாற்றுவாரு, என்னை பற்றிக் கொள்வாரு, என்னை ரட்சிப்பாரு, மீட்பாரு. நம்பிக்கை உனக்குள் இருக்கும் போதும் நீ அசையாமல் இருப்பாய். இது அழகா யோபு சொல்றான். வாசிப்புமா 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். பாத்தீங்களா? என்னை கொன்னே போட்டாலும் யார் மேல் நம்பிக்கை இருப்பாராம்? நம்ம சொல்றோம். வாழவே விட மாட்டாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் அப்படித்தான் சொன்னாரு, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், என்ன வாழவே ஆட விட மாட்டாரான்னு கேட்கிறாரு. எனக்கு பயமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச 2 வழி, அவருக்கு 1000 வழி தெரியும் உன்னை காப்பாத்த. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்லன்னு வேணும் சொல்லுது. ஏன் தெரியுமா? உங்களுக்குரிய வட்டம் அவர் வேறொரு வட்டம் வச்சிருக்கிறாரு, வேறொரு ராஜ்யம். நீங்க ஒன்னு சொல்ற, நீங்க யாரையும் ரோல் மாடல் எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன சொன்னேன். உன்ன ஒருத்தர் ரோல் மாடல் எடுக்கும்படி கர்த்தர் விரும்புறாரு. உன்ன ரோல் மாடல் எடுத்து விரும்புறாரு ஆண்டவர் சபைக்குள்ள. ஐயா அந்த பையனா, அந்த பிள்ளையா, அந்த அம்மாவா, அந்த பொண்ணா, அவங்க நல்லா ஜீவிப்பாங்க, அவங்கள போல வாழணுங்க, இருந்து அவங்கள போல தயாரம் இருக்கணுங்க. புரியுது உங்களுக்கு? தேவன் உங்களை ரோல் மாடலா மாத்து. ஏன்னா நீ ரோல் மாடல் யார் எடுத்திருக்கிற? உன் ஆண்டவரை, உன் ரட்சகரை, உன் மீட்பரை, அவரை நீ தெய்வமாக கொண்டு வந்துள்ள. அவர் தான் ரோல் மாடல், அவர் தான் எல்லாமே. அப்படின்னா வேதம் சொல்லுங்க, கனப்படுத்துறவனை பாத்தீங்களா? அவன் பாக்குறேன் என் பையன் எம்எல்ஏ எப்படி வச்சுக்கிறான், அவனை நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன்.